and welcome to Box Office. ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கறதா நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய பொங்கல் ஸ்பெஷல் ரிலீஸ் தான் பார்க்க போறோம். இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் கேம் சேஞ்சர். ஷங்கருடைய டைரக்ஷன்ல ராம் சரணுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேம் சேஞ்சர். ஷங்கருடைய டைரக்ஷன், திருநாவுக்கரசு அவங்களுடைய சினிமோட்டோகிராஃபி, ஷமீர் முகமது மற்றும் ஆண்டனி ரூபன் அவங்க எடிட்டிங்ல, அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் தமன் அவர்கள். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ராம் சரண், கியாரா அத்வானி, எஸ்ஜே சூர்யா, ஜெயராம் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நேர்மையான ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் அண்ட் அதுக்கு எதிர்மாறாக இருக்கக்கூடிய ஒரு கரப்டட் பொலிட்டீஷியனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்றதான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. அண்ட் இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்கிறவர் தான் ராம் சரண் அவர்கள். ராம் சரண் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஆக்சுவலி அவர் வந்து ஐபிஎஸ்ஸாக இருக்கிறாரு. அவங்களுடைய லவ்வருக்காக அதுக்கப்புறம் ஒரு ஐஏஎஸ் படித்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டராக இருக்கிறவர் அந்த கிராமத்தில் யார் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, அவர் லிமிட்டில் இருக்கக்கூடியவங்களில் தப்பு பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ரிலேட்டடான ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணியதுக்கப்புறமா இப்படி ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணிக்கிட்டே வர்றாரு, எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அண்ட் ஒரு கட்டத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபெக்ஷனுக்காகவும் அவர் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷனுடைய கமிஷனராக ஹெட்டாக அவருக்கு வந்து போஸ்டிங் கிடைக்குது. அப்படி ஒரு போஸ்டிங் கிடைக்கும் போது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரப்டட், பயங்கரமான ஒரு கரப்டடான ஒரு சிஎம் அந்த ஸ்டேட்னுடையது. ஆனால் அவர் ஒரு கட்டத்தில் வந்து ஓகே, இந்த கடைசி ஒரு வருஷத்தை வந்து நான் மக்களுக்காக வாழப்போகிறேன், எந்த ஒரு கரப்ஷனும் பண்ணாமல் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சிஎம். பட் அவருடைய பையன் வந்து அவங்களும் மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. பட் அப்பா அப்படி நினச்சிட்டாருன்றதுக்காக நம்மளாம் அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரியாமல் அவர் பண்ணக்கூடிய வேலைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு தெரிய வரும்போது அதுக்கப்புறமா இவர் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறமா டைரக்ட் லிங்க்ல, அதாவது ராம் சரண் மற்றும் இந்த பக்கம் அந்த மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் தான், பையனாக இருந்தவர் தான் வந்து எஸ்ஜே சூர்யா, இவங்களுக்குள்ள மோதல் வந்து ஆரம்பிக்குது. ஸோ கடைசியாக வந்து ராம் சரண் எஸ்ஜே சூர்யாவை திருத்தினாரா, இல்லை அவர் பண்ண தப்புக்கு மற்றவங்களுக்குலாம் எப்படி தண்டனை வாங்கி கொடுத்தாரோ அந்த மாதிரி இவருக்கு வாங்கி கொடுத்தாரா. இது இல்லாமல் ஒரு ஃப்ளாஷ்பேக் ட்விஸ்ட்டும் இருக்குது. ராம் சரண் வந்து டைரெக்டாக அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ரிவெஞ்ச் மாதிரியும் இந்த படத்தில் அந்த ஸ்டோரி லைனை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ராம் சரணுடைய ஃப்ளாஷ்பேக்கில் அப்பாவாக நடிக்கிறவர் ராம் சரணே தான். அண்ட் அப்பண்ணான்ற கேரக்டரில் அவங்களுக்கு அம்மாவாக வந்து அஞ்சலி வந்து நடிச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து ஷங்கருடைய எந்த அளவுக்கான பிரம்மாண்டத்தை காட்ட முடியுமோ அது ஒவ்வொரு பாட்டிலையும் காட்டியிருக்கிறாங்க. படத்தினுடைய கான்செப்ட் தமிழ் ஆடியன்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் ஷங்கர் படம்னா அதில் வந்து கமர்ஷியல் இருக்கும், அதே சமயத்தில் சோஷியல் மெசேஜும் ஒன்று இருக்கும். அதாவது பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முதல்வன் படமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஜென்டில்மேனாக இருக்கட்டும், இல்லை எந்திரன், ஈவன் சிவாஜி, இந்த மாதிரி எந்த ஒரு படமாக எடுத்துக்கிட்டாலும் இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொலிட்டிக்கலாக ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்றத சுட்டி காட்டி அது வந்து எப்படி தனோ இல்லை திருந்துறாங்க அப்படின்றத சொல்லக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரியான அந்த ஒரு சின்ன ஒரு லைன் தான் இதுலையும் இருக்குது. அண்ட் இந்த படத்தினுடைய கதை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஷங்கர்து கிடையாது, கார்த்திக் சுப்புராஜ் அவர் தான் இந்த ஸ்டோரி வந்து அவருடையது தான். ஸோ மொத்தத்தில் இவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டு முயற்சி. அண்ட் ரொம்ப மாசாவே நடிச்சிருக்கிறாரு ராம் சரண் அவர்கள். அது ராம் சரணுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் அவருடைய ஓப்பனிங் சீனாக இருக்கட்டும், ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அண்ட் முக்கியமாக இதில் வரக்கூடிய ஜெர்குண்டா சாங்கே வந்து பார்த்திங்கன்னா அமேசிங்கான ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி படத்தில் கொஞ்சம் அங்கங்கே ஸ்டோரி லைன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே பெட்டராக இருந்திருக்கலான்ற ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் ஃபைனலி இதுக்கான ஃபினிஷிங் வந்து ஷங்கருடைய டச்சில் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலும் கிளைமேக்ஸ்க்குள்ள இருக்குது. அண்ட் ராம் சரண் அவர்களது ஐ திங்க் RRRக்கு அப்புறமா அவருடைய ஒரு பெரிய மார்க்கெட் வேல்யூவை பிடிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். சங்கராந்தியை முன்னிட்டு வெளியாக இருக்கக்கூடிய இந்த கேம் சேஞ்சர் திரைப்படம் ஒவ்வொருத்தருக்கும், முக்கியமாக சினிமா ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்றது இன்னும் வரக்கூடிய காலங்களில் தான் தெரிய போகுது. அண்ட் நல்ல ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் திரைப்படமாக இது அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த பொங்கல் ஹாலிடேஸில் நீங்களும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இது கேம் சேஞ்சர் திரைப்படத்தை தியேட்டரில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட போய் பாருங்கள்.